இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. சென்னையில் தேங்கியுள்ள குப்பைகளை தேமுதிகவினருடன் இணைந்து அகற்றினார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அரசு செய்ய வேண்டிய பணியை எதிர்க்கட்சித் தலைவர் செய்வதாக பொதுமக்கள் பாராட்டு. நீர்நிலைகளை பராமரிக்காமல் தண்ணீருக்காக அண்டை மாநிலங்களிடம் மக்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளியதே திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் சாதனை. கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம். அதிமுக அரசு நிர்வாக திறமையின்மையே சென்னையில் ஏற்பட்ட பேரிழவிற்கு காரணம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சுகாதாரமான மாநகரமாக சென்னையை மாற்றவும் வலியுறுத்தல். ஒரு மாத காலத்திற்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறப்பு. சைதாப்பேட்டை, நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 29 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. கேரளாவில் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு மாநில முதல்வர் அழைக்கப்படாத விவகாரம். நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை எழுப்ப காங்கிரஸ் திட்டம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெறுவதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கனமழையால் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து சாலைகளில் குப்பை கழிவுகள் மலை போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் மக்களின் நலன் கருதி தேமுதிக சார்பில் குப்பை அகற்றும் பணி சென்னை முழுவதும் நடைபெற்றது. கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மேற்கு மாம்பலம், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்திருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் நேரடியாக ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன், தமிழக அரசால் நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதில் தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சார், அதை விட இதுல கொடுமை இந்த நிவாரணத்துல அதிமுக ஆறு விசாரியா இந்த வீடு போடாதீங்க, தேமுதிக விடா கொடுக்காதீங்க, திமுக விடா கொடுக்காதீங்க, இப்படிதான் அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க அவங்க வேண்டிய என்ன போடுங்க, இந்த வீட்டுக்கு போடுங்க, வாங்கிக்கலாம். நம்ம டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அது டூப்ளிகேட் எல்லாம் விளையாடுது, அதெல்லாம் போட்டுறாங்க. மேயர் இங்க யார் துரைசாமியா, மேயர் துரைசாமியா இல்ல வேற ஆளு? மேலும் கணக்கெடுக்கும் பணியில் ஆளும் கட்சியினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்த கேப்டன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். வெள்ள நிவாரண பணிகள் மேற்கொள்வதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒற்றுமை இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்தை கேப்டன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் நீர்நிலைகளை முறையாக பராமரிக்காததால் அண்டை மாநிலங்களிடம் மக்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். இல்ல, மத்திய மாநில அரசு, நாங்க மாநில அரசு தான் ஓட்டு போட்டிருக்கோம், மத்திய அரசுக்கு ஓட்டு போடல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாநில அரசுக்கு, அதுக்கப்புறம் தான் ரெண்டாவதா மத்திய அரசு. மாநில அரசு என்ன பண்ணுது? சும்மா இந்த மாதிரி ராணியா, இந்த மாதிரி யாரையுமே பார்க்காதான். இவ்வளவு தண்ணி வந்துச்சு, இவ்வளவு தண்ணி எதுக்காக சார்? இந்த அம்மா சும்மா கேட்கறாங்க, கேட்டு கேட்டு இந்த அம்மா எதுக்குமே பதில் பேசாம இருக்கனால அதான் கோர்ட்டை சொல்லிச்சு. கோர்ட் என்ன சொல்லுது? மத்திய அரசு மாநில அரசு ஒற்றுமை இல்லை. இந்த அம்மா ராணிமா இருந்தா எப்படி யாருங்க ஒத்து வருவான்? இறங்கி போனாதானே. ஏன் கை கட்டி நீங்க இறங்கி வந்தா எல்லாருமே இறங்கி வந்துடும். அதாவது நிதிஷ்குமார் 5 கோடி ரூபா கொடுத்து வரவேற்பு கொடுத்து, சீதாராமையா கொடுத்து 5 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் வரவேற்பு கொடுத்துச்சான். கொடுத்தா என்ன, யாரு கொடுத்தா என்ன? நான் மக்களுக்கு தானங்க, மக்களுக்கு கொடுக்கற, யாரு கொடுத்தா என்ன? சென்னையில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் தேமுதிகவினர் ஏராளமானவர்கள் ஈடுபட்டு வருவதாக கேப்டன் விஜயகாந்த் அப்போது தெரிவித்தார்.
மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பேரிழப்புக்கும் அதிமுக அரசு நிர்வாக திறமையின்மையே காரணம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கே நகரில் உள்ள ராமசாமி சாலையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மகளிர் அணியினர் ஈடுபட்டனர். அப்போது கேப்டன் விஜயகாந்தும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சென்னையில் ஏற்பட்ட பேரிழப்புக்கும் அதிமுக அரசின் நிர்வாக திறமையின்மையே காரணம் என குற்றம் சாட்டினார். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பது குறித்த கோப்புகளின் மீது சரியான நேரத்தில் உத்தரவு அளிக்கப்படாததால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாக கூறிய அவர், இதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடவுளாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மழை. இதை ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் சரியாக நிர்வகிக்க திறமை இல்லாததனுடைய விளைவு. இது ஒரு பேரிடர் இழப்பாக இன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியில காண்பிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இது பேரிழப்பு கிடையவே கிடையாது. மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த வரப்போகிற மான்சூனுக்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் இதை நிர்வகிச்சிருந்தாங்கன்னா, சரியான முறையில் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பேரிடர் இழப்புல இருந்து நிச்சயமா சென்னையையும் கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்ற எல்லா மாவட்டங்களையுமே நிச்சயமா காப்பாற்றப்பட முடிஞ்சிருக்கும். செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கணுமா வேண்டாவா என்று ஒரு ஆணை, அதாவது ஒரு சிக்னேச்சர் வாங்குறதுக்காக 7 days ஃபைல் அந்த அம்மா டேபிள்ல வெயிட் பண்ணியிருக்கு. பட் அந்த அம்மா அதை பார்க்கல, அவங்க கவனத்துக்கு யாருமே கொண்டு போகல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கடைசி நிமிஷத்துல வேற வழி இல்லாம அன்னைக்கு நைட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை ஓபன் பண்ணலன்னா டேம் உடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதிகாரிகளாகவே மந்திரிகளோட துணை இல்லாம வேற வழி இல்லாம செஞ்சதாக நாங்க கேள்விப்படுறோம். ஸோ அந்த அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு சிஎம்மா இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கோ மந்திரிகளுக்கோ இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே நாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதை நினைக்கிறோம். முதலமைச்சர் என்பது முதல் சேவகரா இருக்கணும் மக்களுக்கு. வெறும் ஹெலிகாப்டர்ல சுத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் போறவங்க முதலமைச்சரா இருக்கிறதுக்கு எந்த விதத்திலும் லாயக்கே இல்லாத ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. நிச்சயமாக மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. இதனுடைய விளைவு வரப்போகும் தேர்தலில் நிச்சயம் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சென்னையை சிறந்த நகரமாக உருவாக்கி விடுவோம் என திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் வாய்ச்சாலம் காட்டி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது புகார் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில இருந்தவங்க சிங்கார சென்னையை ஆக்குறோம்னு சொன்னாங்க. அதிமுகல வந்தவங்க சிங்கப்பூருக்கு இணையாக சென்னை சிட்டியை நாங்க உருவாக்குவோம்னு சொன்னாங்க. நீங்க அதெல்லாம் தயவு செஞ்சு எதையும் உருவாக்கவே வேணாம். இருக்கிற சென்னையே பாதுகாப்பான, சுத்தமான, மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சுகாதாரமான சென்னையா நீங்க வச்சிருந்தாலே மக்கள் அத்தனை பேரும் உங்களை வரவேற்றிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வெறும் வாய் வார்த்தைகளில், வெறும் வாய்ஜாலங்களில் இந்த 2 கட்சிகளும் செஞ்சதோட சரி, உண்மையிலே சென்னை சிட்டி ஒரு மாபெரும் ஒரு கேபிட்டல் சிட்டி மாநகராட்சியாக இருந்தாலும் இதுக்கான எந்தவித திட்டமிடுதலோ எந்த விதமான பிளானோ எதுவுமே இல்லை என்பது இந்த மலையில் தெளிவாக புரியப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சியின் அலட்சிய போக்கால் சென்னையில் ஆங்காங்கே தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் தேமுதிகவினர் முழு மூச்சில் ஈடுபட்டனர். கனமழை மற்றும் நீர்நிலைகளில் இருந்து முன்னறிவிப்பு இன்றி வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் சென்னையில் பெரும்பாலான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அப்போது வீட்டில் இருந்து அடித்து வரப்பட்ட பொருட்கள் சாலைகளில் ஆங்காங்கே குப்பை கழிவுகளாக தேங்கியுள்ளது. இதனால் கொசுகள் அதிகரித்ததுடன் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்களும் பரவி வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வட்டங்களில் தேமுதிக சார்பில் குப்பை அள்ளும் பணி நடைபெற்றது. வடசென்னைக்கு உட்பட்ட பெரம்பூர், மூலக்கடை, எருகஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார் MLA, வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் யுவராஜ், தொழிற்சங்க பேரவை செயலாளர் சவுந்தரபாண்டியன் உள்ளிட்டோர் துப்புரவு பணிகளை மேற்கொண்டனர். இதேபோல் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள இந்தியன் மருத்துவமனை பின்புறத்தில் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர்
செந்தாமரை கண்ணன் முன்னிலையில் கேப்டன் விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகர் மற்றும் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களுடன் அப்பகுதி இளைஞர்களும் இணைந்து துப்புரவு பணியை மேற்கொண்டனர். சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தேமுதிக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்தசாரதி மற்றும் கழக நிர்வாகிகள் சாலைகளில் தேங்கி கிடந்த குப்பை கழிவுகளை அகற்றினர். மேற்கு மாம்பலத்தில் கழக பொருளாளர் ஏஆர் இளங்கோவன் மற்றும் ராயப்பேட்டையில் உயர்மட்ட குழு உறுப்பினர் திலீப்குமார் ஆகியோர் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். வேளச்சேரியில் மாநில துணை செயலாளர் ஜாகிர் ஹுசேன், மத்திய சென்னையில் எழும்பூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் நலதம்பி, ஆலந்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனகை முருகேசன், சோழிங்கநல்லூர் பகுதியில் தொழிற்சங்க பேரவை மாநில துணை செயலாளர் பி வேணுராம், தென்சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன் மற்றும் மகளிர் அணி உள்ளிட்ட ஏராளமானோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் மாதவரம், புழல், மணலி உள்ளிட்ட பகுதிகளின் அனைத்து வார்டுகளிலும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான சி.எல். சேகர் தலைமையில் குப்பைகள் அகற்றப்பட்டன. அம்பத்தூர், தொழிற்பேட்டை, பட்டரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக பட்டதாரி அணி செயலாளர் ரவீந்திரன், துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உயர்மட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, ஆயிரம் விளக்கு பகுதியில் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் செந்தாமரை கண்ணன், ராயபுரத்திற்கு உட்பட்ட 53வது வட்டத்தில் ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல் ஆகியோர் தலைமையில் தேமுதிகவினர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் சென்னை மயிலாப்பூர், அண்ணாநகர், வேளச்சேரி, திருவொற்றியூர், மதுரவாயல், வில்லிவாக்கம், மீஞ்சூர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொக்லைன் எந்திரங்களை கொண்டு குப்பைகள் அள்ளும் பணியில் தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டனர். இப்பணியில் தேமுதிக மகளிர் அமைப்பினரும் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன். சென்னை மாநகரத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேமுதிக சார்பில் சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளிலும் மக்களுடன் இணைந்து மக்களின் நலனுக்காக துப்புரவு பணியை மேற்கொள்ள திட்டமிட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்தோடு பொதுமக்களும், இளைஞர்களும், மாணவர்களும், சமூக ஆர்வலர்களும் தேமுதிகவினருடன் துப்புரவு பணியில் ஈடுபட வேண்டும் என தாம் வேண்டுகோள் விடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று துப்புரவு பணியில் கலந்து கொண்ட இளைஞர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் கட்சி வேறுபாடு இன்றி ஈடுபட்டு அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் தமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் கூறியுள்ளார். மேலும் துப்புரவு பணியை மேற்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து துப்புரவு பணிகளை தன்னார்வத்துடன் செய்த தேமுதிகவை சார்ந்த மாவட்டம், பகுதி, வார்டு ஆகியவற்றின் செயலாளர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் தமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடானது சென்னை மாநகரம். இதனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழு ஆதரவு கரம் நீட்டியது தேமுதிக. தனக்கென்று எந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் இல்லை, மக்களுக்காகவே வாழ்கிறேன் என நீலி கண்ணீர் வடித்து ஒருபுறம் மக்களை ஏமாற்றி மறுபுறம் கோடியில் புரளும் மக்களின் முதல்வர் என்று சொல்லிக் கொள்பவர் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் நேரில் சந்திக்காத நிலையில் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருந்த நீரிலும் அசராமல் நடந்து சென்று மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கேப்டன் விஜயகாந்த். அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கி தாம் என்றைக்கும் மக்களின் தொண்டன் என்பதையும் அவர் நிரூபித்து வருகிறார். இந்நிலையில் கனமழையால் வெள்ளக்காடான சென்னையில் தற்போது குப்பை கழிவுகள் மலை போல் குவிந்துள்ளன. இதனை அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவினர் முழுவீச்சில் ஈடுபட்டு சென்னையை சுத்தம் செய்துள்ளனர். இதனால் மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேமுதிகவினருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அரசு செய்ய வேண்டியதை எதிர்க்கட்சி தலைவர் செய்வதாக கேப்டனுக்கு அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். எங்களால தீமை கொட்ட முடியல, கை கால்லாம் வலிக்குது.
வீட்டில் தண்ணி சொரக்கிறத மொண்டு ஊற்றிட்டு கை காலெலாம் வலிக்குது. அதனால வாரினது ரொம்ப நல்லது தான். ஏன்னா இதனால் கொசு கடிச்சு வியாதி வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க அதை போட்டு திருப்பி எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ரொம்ப நன்றி தான். அந்த குப்பையெல்லாம் வாரினது ரொம்ப நல்லது தான். தேமுதிக கட்சிக்காரிலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து ஏதோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வீட்டு வாசலில் தான் எல்லாம் குப்பை நிறைய குமிஞ்சு கிடக்கு. கொசு வேற பிடுங்கிட்டு இருந்து இப்போ இங்கே தான் கிளியர் பண்ணி இப்போ காலையில் எடுத்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இப்போ இன்னும் பாதி எடுத்திருக்காங்க, இன்னும் பாதி எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படியா இருக்கு. சென்னையில் குப்பைகளை அகற்றி வருவதால் தேமுதிகவிற்கு பெருகும் மக்கள் ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுக மாநகராட்சி நிர்வாகம் அவசரமாக சில இடங்களில் குப்பைகளை அள்ளியது. மழை வெள்ளத்தால் குப்பை காடாக காட்சியளிக்கும் சென்னையை சுத்தம் செய்வதில் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நோயின் பிடியில் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குப்பைகளை அள்ள வந்த லாரிகளை வரிசையாக நிற்க வைத்து அழகு பார்த்து விழா நடத்திய பின்னர் குப்பை அள்ளும் பணிக்கு அவற்றை அனுப்பிய இந்த அவல ஆட்சியை நினைத்து மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். மேலும் வெள்ளத்தால் தத்தளித்த சென்னை வாசிகளுக்கு நிவாரணப் பொருட்களை நல்ல உள்ளம் கொண்ட உதவும் கரங்கள் அள்ளி அள்ளி வழங்க அப்பொருட்களின் மேல் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை ஒட்டி மக்களின் துன்பத்திலும் அரசியல் குளிர் காய்ந்தது என்று இந்த அதிமுக அரசு. இந்நிலையில் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள குப்பைகளை தேமுதிகவினர் முழுவீச்சில் அகற்றினர். இதனால் தேமுதிகவினர் இத்தகைய செயலுக்கு பொதுமக்கள் இடையே வரவேற்பும் ஆதரவும் பெருகியுள்ளது. தங்களது பகுதிக்கு எட்டிக்கூட பார்க்காத மாநகராட்சி நிர்வாகம் அவசரமாக சில இடங்களில் குப்பைகளை அள்ளியதாக பொதுமக்கள் புகார் கூறினர். குப்பை தேங்குவதால் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல், மலேரியா, டைபாய்டு இப்படி போன்ற காய்ச்சல்கள் எல்லாம் வருகிறது என்று மக்கள் தினந்தோறும் செய்தித்தாளிலும் ஊடகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை போக்குவதற்காகத்தான் கேப்டன் அவர்கள் உத்தரவிட்ட பெயரிலே இன்றைக்கு குப்பைகளை அள்ளி கொண்டிருக்கின்றோம். இந்த பணி மீண்டும் தொடரும். முதலமைச்சராக ஜெயலலிதா வரும்போதெல்லாம் தமிழகம் தண்ணீரில் தத்தளிப்பதாக கூறியுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், ஆனால் சேதத்தை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பண்டைய காலத்தில் பஞ்சம், பசி, பட்டினி கொடுமைகளால் உணவுப் பொருட்களை பறித்துக் கொள்ளும் நிலை இருந்தது போல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிடும் போது ஒரு சிலரால் நிவாரணப் பொருட்கள் பறித்துக் கொள்ளப்பட்டதாக தன்னார்வலர்கள் கூறுவதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது வரும் செய்திகள் அதையும் மிஞ்சியுள்ளது என்றும், தமிழகம் முழுவதிலும் இருந்து தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பலதரப்பட்ட உதவியாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்திட நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் போது காவல்துறையின் துணையோடு அதிமுகவினர் அடாவடி செய்து அதை பறித்துக் கொள்வதாகவும், அப்பகுதியில் உள்ள திருமண மண்டபம், பள்ளிக்கூடம் போன்ற இடங்களில் குவித்து வைத்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தையும் அதிமுக கட்சி சின்னத்தையும் நிவாரணப் பொருட்களின் மீது ஒட்டி அமைச்சர், எம்எல்ஏ மற்றும் எம்பி போன்றவர்களை வைத்து அதிமுக கட்சியின் சார்பில் உதவி செய்வதைப் போன்ற போலியான நாடகத்தை அரங்கேற்றுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிகின்ற வீட்டில் பிடுங்கியவரை லாபம் என்பதைப் போல அதிமுகவினர் இவ்வளவு தரம் தாழ்ந்து நடந்து கொள்ளலாமா என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், ஆட்சி அதிகாரத்தை 15 ஆண்டு காலம் அனுபவித்து அதன் மூலம் வரைமுறையே இல்லாமல் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்ட அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும், எம்பிக்களும் அந்த பணத்தில் நிவாரண உதவிகளை வழங்கலாம் அல்லவா எனவும் வினவியுள்ளார். அதிமுக நகர செயலாளரே 100 கோடிக்கு சொத்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்கையில் அம்மா 1000 கோடிக்கு சொத்து வைத்திருப்பதில் என்ன தவறு இருக்கிறதென அதிமுக அமைச்சரே பொது மேடையில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொண்டுள்ள அதிமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட, ஒன்றிய, நகர செயலாளர்கள், பிற பதவிகளில் இருப்பவர்கள் தாங்கள் பதுக்கி வைத்துள்ள பணத்தை எடுத்து நிவாரண உதவிகளுக்கு செலவு செய்யலாம் அல்லவா எனவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். ஆனால் அதை விடுத்து அடுத்தவர் சொத்துக்கு உரிமை கொண்டாடுவது கேவலமாக இல்லையா எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள்,
ஜவுளி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிகர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் என அனைத்து தரப்பினரையும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் உருட்டல், மிரட்டல் மூலம் பேசி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை இலவசமாகவே பெறுவதாகவும், ஆனால் பணம் கொடுத்து நிவாரணப் பொருட்களை வாங்கியது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் புகார் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த விஷன் 2023 பல திட்டங்கள் போடப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறினார். ஆனால் தற்போது சென்னை மாநகரமே தண்ணீரில் தத்தளிக்கிறதே, விஷன் 2023 என்னவானது என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன் விஜயகாந்த், தென்பெண்ணையாறு, பாலாறு நிரம்பி வழிந்து மழைநீர் வீணாக கடலில் கலந்தது. அதை தடுத்திட ஏதேனும் திட்டம் இருந்ததா? எந்த திட்டமும் போடாமல் போட்ட திட்டங்களையும் கிடப்பில் போட்டு தமிழகத்தை நிர்மூலமாக்கியதுதான் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியின் சாதனை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 1992 கும்பகோணம் மகாமகத்தில் 48 பேர் பலியாகினர். 2004 சுனாமியால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 2005 மழை வெள்ளத்தால் உயிரிழப்பும் பலத்த பொருட்சேதமும் ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோல் 2012 தானே புயலால் உயிரிழப்பும் கடும் பொருட்சேதமும் ஏற்பட்டது. முதலமைச்சராக ஜெயலலிதா வரும்போதெல்லாம் தமிழகம் தண்ணீரில் தத்தளிப்பதாக கூறியுள்ள கேப்டன், அதனால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பதும் கடும் சேதம் ஏற்பட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதும், அதன் பின் நடைபெறும் தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சியை இழப்பதும் வாடிக்கையாக நடந்து வருகிறது என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். தற்போது 2015 கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்றே மழை வெள்ளத்தால் உயிரிழப்பும் பலத்த சேதமும் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் சுமார் 15 லட்சம் வீடுகள் பாதிக்கப்பட்டு சேதமடைந்து உடைமைகளையும் பொருளாதாரத்தையும் இழந்து அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் தடுமாறுகின்றனர் என கூறியுள்ள கேப்டன், விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தையே தொலைத்து நிற்கிறார்கள். வணிக நிறுவனங்களில் தண்ணீர் புகுந்து பொருளாதாரம் ஸ்தம்பித்து மீண்டும் தொழில் செய்ய இயலாமல் வணிகர்கள் செய்வதறியாது திகைத்துப்போ உள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார். ஆனால் சுமார் ஒரு வார காலம் சென்னை முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டும் அதிமுக அரசின் டாஸ்மாக் மதுக்கடைகளில் மட்டும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மது வியாபாரம் கனஜோராக நடந்தேறிய கொடுமையும் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு கூடுதல் நிதி வேண்டுமென தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அரசை கேட்கிறார். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், வணிகர்கள் போன்றவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பிற்கும் சேதத்திற்கும் அவர்கள் யாரிடம் சென்று நிதி கேட்பார்கள் என்று வினவியுள்ள கேப்டன், உண்மையான பாதிப்பு அப்பாவிகளான இவர்களுக்குத்தானே தவிர வேறு யாருக்கும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக மழை வெள்ளத்தால் கடும் பாதிப்புகளை தமிழகம் அடைந்தாலும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியை இழந்தும் அதிமுக அரசு இதில் பாடம் கற்றுக்கொள்ளாமல் பாதிப்பையும் சேதத்தையும் நிரந்தரமாக தடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் இதுவரையிலும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்நிலை தொடர்ந்தால் வரலாறு காணாத மழை வெள்ளம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வரலாற்றையே அழித்துவிடும் என மக்கள் பேசிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 29 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பரவலாக பெய்த வடகிழக்கு பருவமழையால் தீபாவளி பண்டிகை முதல் கார்த்திகை தீபம் வரை 18 நாட்கள் விடுமுறை விடப்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த மாதம் 26ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதேபோல் 27, 28ஆம் தேதிகளிலும் பள்ளி கல்லூரிகளில் வகுப்புகள் நடைபெற்றன. ஆனால் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியதால் 29ஆம் தேதியில் இருந்து ஒவ்வொரு நாளாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வந்தன. இவ்வாறு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 33 நாட்கள் விடுமுறை விடப்பட்டன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த 3 மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகள் இன்று திறக்கப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சைதாப்பேட்டை, நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 29 பள்ளிகளில் இன்னும் புனரமைப்பு பணிகள் நிறைவடையாததால்
அப்பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 5 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டிக்கு அழைப்பு விடுக்காத நிலையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று கேரளாவிற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் நாளை கொல்லம் நாராயணா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கேரள முன்னாள் முதல்வர் ஷங்கரின் முழு உருவ சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இந்த விழா கேரள முதல்வர் உம்மன் சாண்டியின் தலைமையில் நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென்று அவருக்கு அழைப்பு மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வருகையின் போது கருப்பு கொடி காட்ட உள்ளதாகவும் அம்மாநில இளைஞர் காங்கிரசினர் அறிவித்துள்ளனர். இதனிடையே பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் தன்னை கலந்து கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டது மிகவும் வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். மேலும் கேரள மாநில விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.